ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் புரதச்சத்து அதிகம் உள்ள சோயா சங்க்ஸை வச்சு எப்படி குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சோயா சங்க்ஸ் கறி எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். சோயா கறி செய்கிறதுக்கு முதல்ல சோயாவை வேக வச்சுக்கணும். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு தண்ணியும் வச்சுருக்கேன். அது நல்லா தளன்னு கொதிக்குது. இதில் 2 கப் அளவுக்கு சின்ன சைஸான சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சோயா சங்க்ஸில் உள்ள தண்ணியும் நல்லா புழிஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 3 இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை போட்டு நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இஞ்சி வெள்ளை பூண்டு நல்லா வதங்குறதுக்காக இந்த உப்பு சேர்க்குறோம். அதே நேரத்தில் மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இப்பயே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் போகணும். அதே நேரத்தில் வெங்காயத்தோட நிறமும் நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் போயிருக்கு. அதே நேரத்தில் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாதான் உங்களோட கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்த பிறகு மறுபடியும் தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஃப்ளேமை மீடியமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பதமாக வெந்த பிறகு இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக சேர்க்குறது வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலான மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா பொருட்கள் சேர்த்த பிறகு 1 பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட சாறுலேயே இந்த மசாலா பொருட்களை நல்லா வெந்து வரணும். பச்சை மணம் நல்லா போகணும். அதே நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளியோட சாறுலேயே நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கலர் கூட பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தனால இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்தனால உப்பு பத்தாமல் இருக்கும். அதனால் உப்பு செக் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டுட்டு வெயிட்டையும் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வெயிட்டை போட்டுக்கோங்க. வெயிட்டை போட்டுட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 1 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மணக்க அருமையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிரேவியை செஞ்ச பிறகு உங்களுக்கு விருப்பமான காய்கறியை நல்லா சாத்தே பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துட்டிங்கன்னா அருமையான ஒரு டிஷ் ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே சோயாவை அவிச்சு வச்சுருக்கோம். அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சோயாவில் இருக்க தண்ணியும் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சோயாவை இப்போ சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். சோயா சேர்த்தனால கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சோயாவில் நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருந்தோம். அதனால் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கிரேவி வந்து நல்லா திக்காகட்டும். அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவிக்கோங்க. அவ்வளோதான். அருமையான ரொம்ப டேஸ்டான மணக்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு சோயா சங்க்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த சோயா சங்க்ஸ் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும், அதாவது ஆரோக்கியமான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி, அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.